பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். ஜோதிட குறிப்பாக நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே வந்தாச்சு. இந்த பிரசன்னத்தை பற்றியும் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஜோதிடத்தினுடைய அங்கம் தான் பிரசன்னம். ஏதோ ஒரு வகையில் இந்த ஜோதிட சாஸ்திரத்தால் ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் நமக்கு வகுத்து கொடுத்த இந்த ஜோதிடத்தால் இந்த மனித குலத்தினுடைய உயர்வு இருக்குங்கிறது ஒரு சந்தோஷம் தானே. இருளில் இருக்கக்கூடிய இந்த மனித குலத்திற்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரமாக அமைஞ்சிருக்கிறது இந்த ஜோதிட சாஸ்திரம். சிலருக்கெல்லாம் ஒரு பெரிய வரம் தான் இந்த ஜோதிடமே. உண்மையிலே இதனால் நிறைய பயன்கள் இருக்க தான் செய்யுது. மக்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்க தான் செய்யுது. இதை கொஞ்சம் முழுமையாக முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். ஜோதிடம்னா என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டியதும் அவசியம்தான். பொது பலன்களை மட்டும் இல்லை, உங்களுடைய உள்ளார்ந்த விஷயங்களை பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஜோதிடத்தில் இருக்க தான் செய்யுது. ஒரு நன்மையான விஷயமும் கூட. சரி, நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். அந்த கோவில் பிரசன்னத்தை பற்றி பார்க்குறோம். கோவில் பிரசன்னத்தை பற்றி பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு தனி நபர் கோவில் கட்டுறார் அப்படின்னா கட்டுறதுக்கு முன்னால் முதல்ல பிரசன்னம் பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு சிலருக்கு கோவில் கட்டினதுக்கப்புறம் ரொம்ப நல்ல பலன்களாக இருக்கும். சிலர் கோவில் கட்டினதுக்கப்புறம் நல்லா இருந்துட்டு இருந்தவங்க அப்படியே ஸ்லோவாகிடுவாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. இதில் நிறைய குறிப்புகள் இருக்க தான் செய்யுது. சரி, கோவிலில் கட்டி முடிச்சுட்டாங்க, எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தோம், நாங்கள் கோவில் கட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் எங்களுடைய நிலைகள்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. எதில் குறையினா பொருளாதாரத்தை தான் அதிகப்படியாக சொல்லுவாங்க. உடல் ஆரோக்கியத்தை விட பொருளாதாரம் குறைஞ்சதுன்னா உடனடியாக சொல்லிடுவாங்க, என்னுடைய பொருளாதாரம்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. கோவில் மேலே சொல்லிடுவாங்க, இந்த கோவில் கட்டினதுனால. இப்படியெல்லாம் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. முதல்ல கோவில் கட்டும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. சரி, கட்டி முடிச்சுட்டாலும் அந்த கோவிலுக்குன்னு தனி பிரசன்னங்கள்லாம் இருக்குது. அதுதான் இந்த அஷ்டமங்கல தேவாலய பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஷ்டமங்கல தேவாலய பிரசன்னம் வைக்கும் பொழுது அந்த கோவிலில் சரியான சிலைகள் சரியாக பராமரிக்கப்படுதா, முதல்ல அதை கவனிக்கணும். அதில் குறைகள் இருந்தாலும் அந்த கோவிலை சரியாக பராமரிப்பு இல்லை, சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல அசுத்தங்களான விஷயங்கள் நடக்குது, சிறப்பில்லாத பலன்கள்லாம் நடக்குது, தெய்வத்திற்கு சரியான நைவேத்தியம் இல்லை. அதே போல் சொல்லக்கூடிய மந்திரங்கள், இப்போ முருகருக்கு செலவு வச்சுட்டு வேற ஏதோ ஒரு கடவுளுக்கு மந்திரம் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். இதில் ஏதாவது ஒரு குறிப்புகள் காட்டுதாங்கிறத பிரசன்னம் வச்சு முதல்ல அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். எடுத்த உடனே கோவிலை சொல்லிடக்கூடாது குறையா. கோவில் கட்டினா எனக்கெல்லாம் ஸ்லோவாகிடுச்சு, அதெல்லாம் இல்லை. முதல்ல அது முறைப்படி இருக்கா, எல்லா விஷயங்களும் முறையாக தான் செய்கிறாங்களான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு சில கோவிலில் தான் கூட்டம் வரும், சில கோவிலில் கூட்டமே வராது, அதுவும் இருக்குது. அப்போ பிரசன்னம் பார்க்கின்ற பொழுது தான் என்ன தெரியும், ஒரு பலனை முழுமையாக எடுத்து இதில் என்னென்னலாம் இருக்குது, கோவில் கட்டியிருக்கக்கூடிய நபருக்கு எப்படி இருக்குது. ஏன்னா கோவிலை கட்டிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டா போதுமா, பத்தாது. அந்த கோவிலை சரியாக நிர்வாகம் செய்யணும். அந்த தெய்வத்திற்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் சரியாக செய்யணும். நைவேத்தியத்திலிருந்து, அதற்குண்டான ஆடைகள்லேருந்து, சொல்லக்கூடிய மந்திரத்திலிருந்து, சுற்றி இருக்கக்கூடிய பகுதி சுத்தமாக இருக்குதா, அந்த சிலையில் ஏதாவது குறைகளை ஏற்படுத்தியிருந்தா, பராமரிப்பு சரியாக இருக்குதாங்கலாம் பார்க்க வேண்டியது யார் கோவிலை கட்டினாங்களோ அவங்க தான் செய்யணும். அதை ஏதோ நம்ம கட்டிட்டோம் அப்படின்னு விட்டுட்டு நாம் நம்ம வேலையை மட்டும் பார்க்கக்கூடாது. சரி, நிறைய விஷயங்கள் இருக்குது பிரசன்னத்தில். இந்த கோவில் சார்ந்த விஷயங்கள் எடுத்து பேசினா மிகப்பெரிய விஷயத்தை எல்லாம் பேச வேண்டியது இருக்கும். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக கோவில் தான் இருக்குது. மக்களும் நன்றி சொல்லக்கூடிய இடம் இந்த கோவில் தான். நன்றி தெரிவிக்க வேண்டிய இடமே கோவில் தான். சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம் கோவில் தான். சரி, இந்த கோவிலினுடைய வளர்ச்சியான விஷயங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வருவோம். இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்னும் இந்த பிரசன்னத்தை பற்றியும், கோவில் பிரசன்னம், தனிநபர் பிரசன்னத்தை எல்லாம், குடும்ப பிரசன்னத்தையெல்லாம் இன்னும் நிறைய பார்ப்போம். ஒவ்வொரு குறிப்பாக பார்த்துக்கிட்டே வருவோம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.